எப்போ சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வந்தாலும் ஒரு புது உற்சாகம், புது எழுச்சி ஏற்படும். உங்க ஒவ்வொருத்தர் முகத்திலும் இருக்கக்கூடிய அந்த உற்சாகம் இன்றைக்கு அது என்னையும் தொற்றிக் கொண்டிருக்கிறது. வருகின்ற வழி எங்கும் நம்முடைய கழகத்தினர், பொதுமக்கள், குறிப்பா தாய்மார்கள், இளைஞர்கள் வரவேற்பு கொடுத்தாங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அது ஒன்றும் சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு புதுசு கிடையாது. கடந்த 2 நாட்களாக பல்வேறு நிகழ்ச்சியில் தொடர்ந்து கலந்து கொண்டிருக்கிறேன். அரசு நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சி. நேற்று பூந்தமல்லி, திருவள்ளூர் மாவட்டத்தில் பூந்தமல்லியில் ஒரு நிகழ்ச்சி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. வருகின்ற வழியெல்லாம் அவங்க தாய்மார்கள் வரவேற்பு கொடுக்கும் போது என் கையை பிடிச்சிக்கிட்டு, அப்பா எப்படி இருக்காங்க, எங்க அண்ணன் எப்படி இருக்காங்க, தலைவர் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு குடும்ப உறுப்பினர் இன்னொரு குடும்ப உறுப்பினரை கேட்பாங்கல்ல, அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்துறாங்க. இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது, நம்முடைய தலைவர் மிக மிக நலமாக உள்ளார். மருத்துவர்கள் கொடுக்கின்ற அந்த மருத்துவத்தால் மட்டுமல்ல, இங்க வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பேரன்பினால் நம்முடைய தலைவர் அவர்கள் இன்னும் 2 நாட்கள்ல வீடு திரும்புவார் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னொன்னு சொல்லட்டுமா, தலைவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை டிவியில லைவ்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்பார். நேற்று முன்தினமே அவருடைய அலுவலகங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டார். நீங்க பார்த்துருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் இருந்தா கூட சீஃப் செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரிஸ் எல்லாம் வர சொல்லி இந்த உங்களுடன் முதலமைச்சர் இந்த பணிகள்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஹாஸ்பிட்டல்ல இருந்தே பணி செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர்னா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான், கழக தலைவர் அவர்கள் தான். பொதுவாகவே சென்னை கிழக்கு மாவட்டம்னாலே பிரம்மாண்டத்துக்கு பெயர் போன மாவட்டம் சென்னை கிழக்கு மாவட்டம். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் ஒரு 100 பேருக்கு நலத்திட்டம் கொடுக்க சொன்னா கூட அதை ஒரு பெரிய மாபெரும் நிகழ்ச்சியாக நடத்தக்கூடியவர் தான் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அந்த நேரில் இன்றைக்கு இங்கே 2 தொகுதிகளை சேர்ந்த பாகமுகர்களுக்கான ஆலோசனை கூட்டத்தை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். ஒரு போர் வருதுன்னா ஒரு படைத்தலைவன் தன்னுடைய வீரர்களை எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போருக்கு அனுப்புவான். அப்பதான் வெற்றி வரும் அப்படின்னு அவங்களுக்கு தேவையான எல்லா ட்ரைனிங் கொடுத்து, எல்லா திங்ஸையும் கொடுத்து, ஒரு போர்ல அஃபென்சிவ்னா எப்படி இருக்கணும், டிஃபென்சிவ்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்து போருக்கு அனுப்புறவன் தான் உண்மையான படைத்தலைவன். அப்படிப்பட்ட உண்மையான உங்களுடைய படைத்தலைவர் அண்ணன் சேகர்பாபு அண்ணன் அவர்கள் இன்னைக்கு போர் வீரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்து வீட்டில் செல்ல குழந்தைக்கு மட்டும்தான் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி சேகர்பாபு அண்ணன் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் பார்த்து இன்னைக்கு செஞ்சிருக்கிறாரு. நான் எப்போ சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வந்தாலும் எப்படியும் மாசத்துக்கு 2 வாட்டியாவது வந்துடுவேன். ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு கூட்டிட்டு வந்துடுவாரு. ஆனா அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னால மறக்கவே முடியாது. ஒரு நிகழ்ச்சியும் இன்னொரு நிகழ்ச்சியை விட சிறப்பாக நடத்துவாரு. மனசை விட்டு விலகாத மாதிரி நடத்துவார் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். அப்படித்தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியும் நடத்தி இருக்கிறார். அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் சேகர்பாபு அண்ணன் எப்பவுமே செல்லமா என்னன்னு கூப்பிடுவாரு, உங்களுக்கு தெரியும். செயல்பாபுன்னு கூப்பிடுவாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன், வெறும் செயல்பாபு கிடையாது, சூப்பர் செயல்பாபு எங்கள் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். இங்க கிட்டத்தட்ட 1200க்கும் அதிகமான பூத்துக்களை சேர்ந்த பாக நிர்வாகிகள் நீங்க வந்திருக்கிறீங்க. நீங்க தான் அண்ணன் என்ஆர் இளங்கோ அவர்கள் சொன்ன போல கழகத்துடைய இரத்த நாளங்கள் நீங்க தான். கலைஞர் அவர்கள், அவருக்கு ஒரு பெருமை உண்டு. டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு என்ன தெரியுமா, இந்தியாவில் எந்த அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது, அவர் நின்ற தேர்தல் அத்தனையிலும் வென்ற ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பெருமை உண்டு. என்ன தெரியுமா, அவர் கழகத்துடைய தலைவராக பொறுப்பேற்று சந்திச்ச அத்தனை தேர்தலையும் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். இந்த பெருமைக்கெல்லாம் 50% இல்ல, 80% இல்ல, 100% கிரெடிட் பாக பொறுப்பாளர்களாகிய உங்களைத்தான் சேரும். நீங்க தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்கள வீரர்கள். இந்த வந்திருக்கக்கூடிய பாக முகவர்கள் நீங்க தான். இன்றைக்கு பல கட்சிகள்ல அவங்களும் இந்தியாவிலே நம்ம தான் முதல்ல தேர்தல் வேலையை ஆரம்பிச்சோம். இன்றைக்கு பல இயக்கங்கள்
பூத் கமிட்டியை கூட போட முடியாம திணறிட்டு இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் அவர்கள் பூத் கமிட்டியை மட்டும் இல்ல, ஒவ்வொரு பாகத்துக்கும் பூத் லெவல் டிஜிட்டல் ஏஜென்ட்ஸை நியமித்த இயக்கம் இந்தியாவிலேயே முதல் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் நம்முடைய தலைவர் கலைஞர், டாக்டர் கலைஞர் அவர்கள் 90 வயசுல வரைக்கும் ஃபேஸ்புக்லயும் சோசியல் மீடியாவிலையும் ட்விட்டர்லயும் ஆக்டிவா இருந்தார் டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அவர் வழி வந்த நம்முடைய தலைவர் அவர்கள் தேர்தல் பணியையும் இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி அதுலயும் அட்வான்ஸ் டெக்னிக் யூஸ் பண்ணிட்டாரு. சென்ற வாரம் திருவண்ணாமலை போயிருந்தேன். இதே மாதிரி அங்க ஒரு பாக முகவர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டேன். அந்த கூட்டத்தில் பேசும்போது நான் சொன்னேன், தேர்தல் ரேஸ்ல யாரும் பிடிக்க முடியாத தூரத்தில் முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகம் முந்திக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறது, எனவே வெற்றி நிச்சயம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு முக்கியமான காரணங்கள் இந்த 4 ஆண்டுகள்ல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழக தலைவர் அவர்கள், நம்முடைய திராவிட மாடல் அரசு செய்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள், சாதனைகள் தான் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம். ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சரானவுடன் போட்ட முதல் கையெழுத்து என்ன தெரியுமா? மகளிருக்கான விடியல் பயணம் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் இந்த 4 வருஷத்துல மகளிர் ஒவ்வொருத்தரும் மாநிலம் முழுவதும் எத்தனை முறை பயணம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? 732 கோடி முறை தமிழக மகளிர் பயணம் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மகளிர் இந்த திட்டத்தின் மூலம் மாசம் மாசம் குறைந்தது 800 இருந்து 900 ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க. இப்படி பல திட்டங்கள். பெண் குழந்தைங்க படிக்கணும், ஸ்கூலுக்கு போனா பத்தாது, காலேஜுக்கு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும். அரசு பள்ளியில படிச்சு நீ எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் உனக்கு நான் தான் கல்வி ஊக்கத்தொகை மாசம் 1000 ரூபான்னு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்தாரு. அதுக்கு பேர் தான் புதுமை பெண் திட்டம். அதே மாதிரி தமிழ் புதல்வன் மாணவர்களுக்கும் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். இந்த 2 திட்டங்கள் மூலம் இந்த 4 வருஷத்துல மட்டும் சுமார் 8 லட்சம் மாணவ மாணவிகள் கல்வி ஊக்கத்தொகையை பெற்றிருக்கிறாங்க. மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை. அடுத்து ஒரு முக்கியமான திட்டம், முன்னெல்லாம் பெற்றோர்கள், வேலைக்கு போற பெற்றோர்கள், அப்பா அம்மா காலையில எந்திரிச்சு வேலைக்கு போறதுக்கு அவசரம் இருக்கும், சமைக்கிறதுக்கு நேரம் இருக்காது, குழந்தைங்கள பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு பார்த்துக்கலாம், போயிட்டு வந்துருவா, மத்தியானம் பார்த்துக்கலாம் அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சிட்டு குழந்தைய அனுப்பிச்சிட்டு ஆஃபீஸில் போய் இல்லை வீட்டில் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அவன் வெறும் வயிற்றுல போனானே, போய் தூங்கிட்டானா, மயக்கம் எடுத்து போட்டானா, படிச்சானா அப்படின்னு அந்த யோசனையில இருப்போம். இதை போக்குறதுக்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இன்னைக்கு வேலைக்கு போற பெற்றோர்கள் காலையில எந்திரிச்சு நிம்மதியா வாழ்த்தி மகிழ்ச்சியோடு குழந்தைய அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய அரசு இருக்கு, முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இருக்கு. காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி அனுப்புறாங்க. இன்னொரு திட்டம் உங்களுக்கு தெரியும், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். எதிர்கட்சிகள்லாம் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்முடைய கடும் நிதி நெருக்கடியிலும் நம்முடைய தலைவர் அவர்கள் அதை செஞ்சு காட்டினார். அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் கீழே கடந்த 23 மாசமா 1,15,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு மகளிருக்கும் கிட்டத்தட்ட 23,000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். சில பேருக்கு அதுல குறைகள் உண்டு. நாங்க அப்ளிகேஷன் கொடுத்தோம், எனக்கு வரல, பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தங்கச்சிக்கு வருது, எனக்கு வரல, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு, எனக்கு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சில குறைகள் இருந்தது. அதையெல்லாம் நிவர்த்தி செய்யதான் கடந்த 15ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் மூலமா புதுசா விண்ணப்பங்களை பெற உத்தரவிட்டார். இதுல ஏற்கனவே இருந்த சில கண்டிஷன்ஸ் அதையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டாரு, விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாரு. ஆகவே விதிகளை பூர்த்தி செய்ய வருகின்ற அத்தனை மகளிருக்கும் நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்குவார். இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கு. ஆனா இந்த 4 திட்டங்கள் மக்கள்கிட்ட மிகப்பெரிய ஒரு வரவேற்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய அரசுக்கும் பெற்று தந்திருக்கு. இதையெல்லாம் நீங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். முந்தைய அடிமைகளுடைய ஆட்சியில பாதாளத்தில் இருந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசின் சாதனை திட்டங்களால இன்னைக்கு 9.69% வளர்ச்சியோட இந்தியாவிலேயே முதல் இடத்துல இருக்குது. சொல்றது நான் இல்ல, ஒன்றிய அரசு புள்ளி விவர கணக்கு சொல்லுது. இதையெல்லாம் நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல அடிமைகளுக்கும் பாசிஸ்டுகளுக்கும் பதட்டம், வைத்தறிச்சல் அதிகமாயிட்டே போகுது. அதனாலதான் அவங்களால தமிழ்நாட்டில் கால் ஊன முடியல. எப்படியாவது
காவிக்கு இங்க வழி போட்டு கொடுக்கணும்னு அதிமுக முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், கருப்பு சிவப்பு வேஷ்டி கட்டி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள காவிய தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க மாட்டாங்க. அதை நீங்க உறுதி செய்யணும். அதனாலதான் தமிழ்நாட்டுல எப்படியாவது நுழைஞ்சிட முடியாதா, தமிழ்நாட்டு உரிமைகளை எப்படியாவது பறிச்சிட முடியாதா அப்படின்னு தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நியாயமா சேர வேண்டிய நிதி உரிமையை கொடுத்தாங்கன்னா அதுவும் கிடையாது. குறிப்பா பிள்ளைகளுடைய கல்விக்காக சேர வேண்டிய நிதியை கேட்டா நீங்க மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணும், மும்மொழி கொள்கையை ஏத்துக்கிட்டா தமிழ்நாட்டு நிதி பள்ளி கல்வித்துறைக்கு தர வேண்டிய 2550 கோடியை தரோம் அப்படின்னு ஒன்றிய அமைச்சர் ஓப்பனாவே சொன்னார். ஆனா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் என்ன சொன்னாரு, மும்மொழி கொள்கையை ஏத்துக்கணுமா, நீ இதன் மூலமாக குறுக்கு வழியில இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தமிழ்நாட்டுக்குள்ள திணிக்க பாக்குறியா, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் சரி உன்னோட மும்மொழி கொள்கையை நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு தைரியமா இந்தியாவிலேயே சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தலைவர் அவர்கள். இப்படி ஒருங்கிணைந்த திட்டத்தை சென்ற நிதி ஆண்டுல தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு கல்வி ஆண்டுல எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கு தெரியுமா? சென்ற கல்வி ஆண்டுல தமிழ்நாட்டு கல்விக்காக ₹1 கூட ஒதுக்கல ஒன்றிய பாஜக அரசு. ஆனா பாஜக மற்றும் அதனோட கூட்டணி கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்களுக்கு கல்விக்காக மட்டும் அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறாங்க. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேச மாநிலம், அந்த மாநிலத்திற்கு 6264 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு. அசாம் மாநிலத்துக்கு 2025 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஒன்றிய பாஜக அரசு. குஜராத் ஆந்திர பிரதேசத்துக்கு 1250 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை ஒன்றிய அரசு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ₹1 கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, டீலிமிட்டேஷன் சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளை 31 தொகுதியா குறைக்கிறதுக்கான அந்த முயற்சியிலும் ஈடுபட்டிருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தலைவர் அவர்கள், நம்முடைய முதலமைச்சர் என்பதை நீங்க மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் நம்முடைய மாநிலத்திற்கும் கொடுக்கக்கூடிய பாஜகவும் அவங்களுடைய ஒன்றிய அரசும், அப்படிப்பட்ட தமிழர் விரோத பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் கூட்டணி வச்சிருக்கிறார். அது எப்படிப்பட்ட கூட்டணி? சென்ற தேர்தல் முடிஞ்சோன்னு என்ன சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? இந்த தேர்தல் கிடையாது, 2035லயும் நாங்க என்னைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணாரு? 2 மாசத்துக்கு முன்னாடி 4 கார் மாறி போய் முக்காடு மட்டும்தான் போடல, முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சுட்டு வந்திருக்கிறாரு. இந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் இருக்கு. அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற அந்த முன்னெடுப்பை தொடங்கி வச்சாங்க. இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் நான் இங்க பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது ஓரணியில் தமிழ்நாடுன்னு நம்முடைய அண்ணன் என்ஆர்எல்ங்க பேசும்போது சொன்னார், ஒவ்வொரு வீடா நீங்க ஏறி இறங்கிட்டு இருக்கீங்க. இளைஞர் அணியினர், ஐடி விங்கை சேர்ந்தவங்க, மகளிர் அணி, கழகத்துடைய நிர்வாகிகள் கடந்த 20 நாட்களா கடந்த இந்த முன்னெடுப்பை களத்துல எல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு வீட்டு படிக்கட்டையும் ஏறி இறங்கி உறுப்பினர்களை சிறப்பா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தேதியில இது வரைக்கும் நம்முடைய கழகத்துல 2 கோடி பேரை உறுப்பினர்களா நம்ம சேர்த்திருக்கிறோம். இன்னொரு சிறப்பை இந்த நேரத்தில் நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். தேர்தலுக்காக, சட்டமன்ற தேர்தலுக்காக, நிர்வாக வசதிக்காக 8 மண்டலங்கள்லாம் பிரிச்சிருக்காரு தலைவர் அவர்கள். அதுல இந்த சென்னை மண்டலத்துல மொத்தம் 30 தொகுதிகள். இந்த 30 தொகுதியில ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்திற்கான உறுப்பினர் சேர்க்கையில முதல் 10 தொகுதியில கிழக்கு மாவட்டத்துடைய 6 தொகுதிகளும் வந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே முதல் இடத்துல கொளத்தூர் தொகுதி இருக்கு. மன்னிக்கணும், 30 தொகுதியில முதல் இடத்துல கொளத்தூர் இருக்கு. 2வது இடத்துல துறைமுகம் இருக்கு.
துறைமுகம் முதல் இடத்துக்கு முயற்சி செய்யணும். 3வது இடத்துல திருவிக நகர் இருக்கு. 4வது இடத்துல எழும்பூர் இருக்கு. 6வது இடத்துல வில்லிவாக்கம் இருக்கு. 8வது இடத்துல அம்பத்தூர் இருக்கு. என்னோட சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி 9வது இடத்துல இருக்கு. நானும் முயற்சி செய்யறேன் முன்னாடி வரத்துக்கு. நம்மளுக்குள்ள இந்த போட்டி இருக்கணும். ஒவ்வொரு தொகுதிக்குள்ளேயும் ஒரு போட்டி இருக்கணும். இன்னும் 30 நாள் இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் வரான்னு பார்ப்போம். நிச்சயம் சேகரபாபு அவர்கள் விடமாட்டார்கள். இது ஏதோ நம்ம மிஸ்டு கால் கொடுத்து சேர்க்கல. நாம மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சிக்கு நம்ம கட்சி கிடையாது. நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஏன்னா நம்ம வெறும் தேர்தலுக்காகவோ எண்ணிக்கைக்காகவோ உறுப்பினர்களை சேர்க்கல, வாக்காளர்களாக உறுப்பினரை சேர்க்கல. தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காக்க ஓரணியில் தமிழ்நாடு என்ற கழகத்தின் கீழ் கழகத்துக்கு குடும்பங்களை, தமிழக குடும்பங்களை நாம சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. பார்த்திருப்பீங்க, ஒரு பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு. அதுல சொல்றாரு, திமுக தேர்தல் வந்த உடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்றும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலயம் வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சுட்டு இருக்கிறோம். உங்களால சந்திக்க முடியுமா? எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே நிச்சயம் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அடுத்து முதலமைச்சரா உட்கார போறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது. இப்படிப்பட்ட அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம நிச்சயம் வீழ்த்த வேண்டும். அந்த முக்கியமான பொறுப்பு பூத் நிர்வாகிகள் உங்க கையில் தான் இருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் உட்பட்ட வீடுகளுக்கு தினசரி போங்க. அவங்க குடும்பத்துல ஒருத்தரா மாறுங்க. அவங்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை கேளுங்க. பாதி இடத்துல பிரச்சனை செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்டீங்கனாலே அவங்களுக்கு நிம்மதி ஆயிடும். பரவாயில்ல, நம்ம பிரச்சனையை வந்து கேட்கறான் அப்படின்னு. ஆனா உங்களால செய்ய முடிஞ்சா அதை செஞ்சு கொடுங்க. உங்களால செய்ய முடியலன்னா உங்க மாவட்ட செயலாளர்கிட்ட, உங்க சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அந்த பிரச்சனையை கொண்டு போய் சொல்லுங்க. அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுங்க. ஒரு வாக்கு கூட தவற விடக்கூடாது. ஏன்னா இது மிக மிக முக்கியமான தேர்தல். தமிழ்நாட்டுடைய மண், மொழி, மானம் காப்பதற்கான தேர்தல். அதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் ஒரு சின்ன கதையை நான் சொல்ல விரும்புகின்றேன். ஒரு பூட்டப்பட்ட பூட்டு, ஒரு சாவி, அதே மாதிரி ஒரு சுத்தியல். இந்த பூட்டப்பட்ட பூட்டை திறக்கிறதுக்காக சுத்தியல் எவ்வளவோ முயற்சி பண்ணுச்சு. அந்த பூட்டை ஓங்கி தலையில அடிச்சுது. ஆனா பூட்டு திறக்கவே இல்லை. ஆனா அந்த சாவி என்ன பண்ணுச்சு, ரொம்ப சுலபமா உள்ள போய் பூட்டை திறந்துருச்சு. அப்ப இந்த சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு, நான் உன்னை விட இவ்வளவு பெருசா இருக்கேன், உன்னை விட இவ்வளவு பலசாலியா இருக்கேன், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், என்னால அந்த பூட்டை திறக்கவே முடியல, நீ மட்டும் எப்படி இவ்வளவு சுலபமா அந்த பூட்டை திறந்த அப்படின்னு சுத்தியல் சாவியை பார்த்து கேட்டுச்சு. அப்ப பூட்டு சொல்லுச்சு, சாவி சொல்லுச்சு, நீ பூட்டோட தலையில ஓங்கி ஓங்கி அடிக்கிற, அதனால உன்னை பூட்டுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா நான் பூட்டோட இதயத்தை போய் தொடுறேன், அதனாலதான் என்னால ரொம்ப சுலபமா பூட்டை திறக்க முடிஞ்சதுன்னு அந்த சாவி சுத்தியல்கிட்ட சொல்லுச்சு. இங்க நான் பூட்டுன்னு சொன்னது நம்முடைய தமிழ்நாடு, சுத்தியல்னு சொன்னது ஒன்றிய பாசிச பாஜக அரசு, சாவிங்கிறது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள். எனவே பாஜக என்கின்ற அந்த சுத்தியல், இந்தி திணிப்பு, டீலிமிட்டேஷன், மொழி உரிமை பறிப்பு, நிதி உரிமை மறுப்புன்னு எவ்வளவுதான் ஓங்கி ஓங்கி தலையில் அடிச்சாலும் அதால ஒரு நாளும் தமிழர்களுடைய இதயத்தை திறக்கவே முடியாது, தொட்டு கூட பார்க்க முடியாது. காரணம், தமிழ்நாட்டுடைய இதயத்தை தொடுற கழகம் என்னும் சாவியை
பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்களும் நம்முடைய கழக தலைவர் அவருடைய கைகளில் ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறார். ஆகவே இங்க சங்கிகளும் அடிமைகளும் ஒரு நாளும் வெல்ல முடியாது. நம்முடைய தலைவர் அறிவிச்சிருக்கிறார், நமக்கு ஒரு டார்கெட் கொடுத்திருக்கிறார், வெல்வோம் 200 தொகுதியில மினிமம் ஜெயிச்சு காட்டணும்னு சொல்லியிருக்கிறாரு. 200 இல்ல 200க்கு மேல நம்ம ஜெயிச்சு காட்ட வேண்டும். அதையோட ஒரு தொடக்கமாக சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த துறைமுகம் எழும்பூர் தொகுதியுடைய வெற்றி நிச்சயமாக ஒரு தொடக்கமாக அமைய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். 2026 கழகத்தை 7வது முறை ஆட்சியில் அமர வைக்கணும்னா, நம்முடைய தலைவர் அவர்களை தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார வைக்கணும்னா, நாம அத்தனை பேரும் இன்னையிலிருந்து அயராது உழைப்போம்னு உறுதி எடுத்துக்கொள்வோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். பாக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.